ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். எஸ்பிக்கும் அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம். சீஃப் மினிஸ்டர் கிட்டயும் அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம். ஒரு எஸ்ஐடி குழு அமைத்திருக்கிறது. அமைச்ச 1 மணி நேரத்துல இவன் காணோம். பட் வெளிநாட்டுக்கு ஜெர்மனிக்கு போய்விட்டதா தகவல். விமான நிலையங்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மாண்புமிகு பாரத பிரதமரின் ஒரு குடும்பமான ஒரு அங்கமான இந்த ஜேடிஎஸ் கூட்டணியின் இந்த அங்கமான பிரஜ்வல் ரேவண்ணா ஆதரித்து ஏப்ரல் 14ஆம் தேதி மைசூரில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதானா? தெரியுங்க. தேவராஜ கவுடா அவரோட கட்சி சார்ந்த சொந்த தலைவர் இதை பத்தி பிரஸ் மீட்டே கொடுத்திருக்காரு ஜனவரியில. ஆகையினால் தமிழக மகளிர் காங்கிரஸ் ஒரு அறிக்கை விடுத்துள்ளது. இதை கண்டித்து மேலும் இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்யும் வரை அகில இந்திய மகளிர் காங்கிரசும் தமிழக மகளிர் காங்கிரசும் தரையில் இறங்கி போராட